வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது மார்ஷல். முதலில் தலைப்புச் செய்திகள். ஊரகப் பகுதிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 68,569 வீடுகள் கட்ட முதல் தவணையாக 209 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தலா ஒரு வீட்டுக்கு 1,20,000 ரூபாய் வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. குறைந்த அளவு பெய்த மழைக்கு சென்னை மாநகரம் தத்தளித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகள் பல இடங்களில் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை என்றும் புகார். மக்களின் பாராட்டை தங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விமர்சனம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. மழை பாதிப்பை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் விமர்சனம். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணாவை நியமிக்க பரிந்துரை. தற்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் நவம்பர் 10ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதால் பரிந்துரை செய்தார். நவம்பர் 1 முதல் ரயில்களில் முன்பதிவு செய்வதற்கான அவகாசம் 60 நாட்களாக குறைக்கப்படுவதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு. 120 நாட்கள் அவகாசத்தின் கீழ் அக்டோபர் 31ஆம் தேதி வரை முன்பதிவு செய்தவர்களுக்கான டிக்கெட்டுகள் செல்லுபடியாகும் என்றும் விளக்கம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 46 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட். இந்திய அணியில் 5 வீரர்கள் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து 134 ரன்கள் முன்னிலை. தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். நாட்டின் வளர்ச்சியை முன்னெடுத்து செல்லவும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியோருக்கு அதிகாரம் அளிக்கவும் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதி பூண்டிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல்வர்கள் கூட்டத்தில் பேசிய அவர், நல்லாட்சியின் அம்சங்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்தப்படும் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்திற்கு முதல் தவணையாக 209 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. மத்திய அரசின் பங்காக 125 கோடியுடன் மாநில அரசின் பங்கு 83 கோடி ரூபாயை சேர்த்து மொத்தம் 209 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன்படி வீடு ஒன்றிற்கு 1,20,000 ரூபாய் என்ற அடிப்படையில் முதல் தவணையாக 209 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சென்னை GKM காலனி பகுதியில் தூய்மை பணியாளர்களுடன் இணைந்து முதலமைச்சர் ஸ்டாலின் உணவருந்தினார். மழைக்காலத்தில் தூய்மை பணிகளை மேற்கொண்ட மாநகராட்சி ஊழியர்களை பாராட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். பின்னர் அவர்களுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் பிரியாணி, மீன் வறுவல் உள்ளிட்ட உணவுகளை பரிமாறி தூய்மை பணியாளர்களுடன் அமர்ந்து உணவருந்தி மகிழ்ந்தார். மழைநீர் வடிகால் பணிகள் முழுமை பெறாததால் குறைந்த அளவு மழைக்கு சென்னை தத்தளித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், சென்னையில் பல இடங்களில் மழைநீர் தேங்கியதாகவும் தொடர்ந்து மழை பெய்யாததால் வெள்ளம் வடிந்து சென்றதாகவும் கூறினார். சென்னையில் மழைநீர் வடிகால் பணி முழுமை பெறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மழை நிவாரணப் பணிகள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் தினத்தந்தி செய்தியை மேற்கோள் காட்டி பதிலடி கொடுத்துள்ளார். மழை பாதிப்புகளை அரசியலாக்கி வியாபார பொருளாக்க தான் விரும்பவில்லை என கூறிய முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சனங்களை பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் தினத்தந்தியில் வெளியாகும் மக்கள் பேட்டியை படித்து பாருங்கள் என்றும் தெரிவித்தார். நெல்லை மாவட்டத்தில் இல்லந்தோறும் தாமிரபரணி குடிநீர் வழங்கும் திட்டத்தின் கீழ் நீர்த்தேக்க தொட்டிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா வள்ளியூர், பனகுடி மற்றும் திசையன்விளை, மருதநாச்சிவிளை பகுதியில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் அப்பாவு பங்கேற்று அடிக்கல் நாட்டினார். இதையடுத்து இத்திட்டம் குறித்து தந்தி டிவிக்கு பேட்டியளித்த அவர், 423 கோடி ரூபாய் செலவில் 7 பேரூராட்சி மற்றும் களக்காடு நகராட்சிக்கு செயல்படுத்தப்படும் திட்டம் ஆகஸ்ட் 31க்குள் நிறைவடையும் எனவும் 650 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு செயல்படுத்தப்படும் திட்டம் மார்ச் 31க்குள் நிறைவடையும் எனவும் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநாட்டை முன்னிட்டு அரசியல் பயிலரங்கம் மற்றும் கலந்துரையாடல் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அறிக்கையை வெளியிட்டுள்ள அவர், சேலம் மாவட்டம் ஆத்தூரில் உள்ள திருமண மண்டபத்தில் இன்று கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதில் மாநாட்டு குழுக்களின் தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் பங்கேற்குமாறு ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். ராமநாதபுரம் திருவாடனையில் கூட்ட அரங்கின் வெளியே காத்திருந்த மாற்றுத்திறனாளிகளிடம் ஆட்சியர் ஓடோடி சென்று மனுக்கள் வாங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் மூலம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆட்சியர் சிம்ரன்ஜித் சிங் காலோன் திருவாடானை ஒன்றிய அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த கூட்ட அரங்கத்தில் பொதுமக்களை சந்தித்து மனுக்களை வாங்கினார். அப்போது இலுப்பக்குடியைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கூட்ட அரங்கின் வெளியே ஆட்சியரை சந்திக்க காத்திருந்ததை அறிந்த ஆட்சியர் உடனடியாக அரங்கத்தை விட்டு வெளியே வந்து மாற்றுத்திறனாளிகளை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக்கொண்டு உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். சாம்சங் நிறுவன ஊழியர்கள் 39 நாட்களுக்கு பிறகு பணிக்கு திரும்பினர். வழக்கம் போல் ஆலை நுழைவாயிலில் அடையாள அட்டையை காண்பித்த பிறகு ஊழியர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். மூத்த அமைச்சர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையில் தொழிலாளர்கள் முன்வைத்த கோரிக்கையின் மீது சாம்சங் நிர்வாகம் எழுத்துப்பூர்வ பதிலுரையை தாக்கல் செய்தது. இதைத் தொடர்ந்து போராட்டம் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது.
புதுச்சேரி மாநிலத்தில் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபாவளி அன்று 2 மணி நேரம் மட்டுமே பட்டாசு வெடிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. காலை 6 மணி முதல் 7 மணி வரையும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரை அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. மருத்துவமனைகள், வழிபாட்டு தலங்கள், கல்விக்கூடங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் அருகே 100 மீட்டருக்குள் பட்டாசு வெடிக்கக்கூடாது என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூரைச் சேர்ந்த 6 வயது சிறுவன் சிவபுராண பாடலை பாடி உலக சாதனை படைத்துள்ளார். யாசிக் என்ற சிறுவன் 90 வரிகள் கொண்ட சிவபுராண பாடலை 2 நிமிடம் 42 நொடிகளில் வாசித்து சாதனை படைத்துள்ளார். இதில் தேர்ச்சி பெற்ற சிறுவனுக்கு கலாம்ஸ் உலக சாதனை விருது வழங்கப்பட்டுள்ளது. மதுரை கூடழகர் பெருமாள் கோயிலில் 5 கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது. கூடழகர் பெருமாள் கோயிலில் இருந்து தங்க கருட வாகனத்தில் வியூக சுந்தர ராச பெருமாளும், மற்றொரு கருட வாகனத்தில் கூடலழகரும் எழுந்தருளினார். இதேபோன்று வீரராகவ பெருமாள், ரெங்கநாதர் மற்றும் மதன கோபாலசாமி கருட வாகனத்தில் கூடலழகர் கோயில் முன்பு எழுந்தருளினர். இதைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஒரே சமயத்தில் 5 கருட சேவையில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து நடைபெற்ற வீதி உலாவில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதம் 2வது பௌர்ணமி கருட சேவை நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் மலையப்ப சுவாமி சர்வ திருவாவாரண அலங்காரத்தில் கோவிலில் இருந்து புறப்பட்டு வாகன மண்டபத்தை அடைந்தார். அங்கு தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவருக்கு தீப தூப நெய்வேத்திய சமர்ப்பணம் நடத்தப்பட்டது. இதில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஏழுமலையானை வழிபட்டனர். தீபாவளி பண்டிகைக்கு பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழகம் முழுவதும் 16,500 சிறப்பு பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. வரும் 19ஆம் தேதி போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் ஆலோசனை நடத்திய பின்னர் அறிவிப்பு வெளியாக உள்ளதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். ரயில் டிக்கெட் முன்பதிவு காலம் 120 நாட்களில் இருந்து 60 நாட்களாக குறைக்கப்படுவதாக இந்திய ரயில்வே அறிவித்துள்ளது. இதுவரை 4 மாதங்களுக்கு முன்னதாகவே ரயில்வே டிக்கெட் முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் இனி பயணிகள் 2 மாதங்களுக்கு முன்பாக மட்டுமே முன்பதிவு செய்ய முடியும். இந்த 60 நாட்கள் காலக்கெடு நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்றும், சில குறிப்பிட்ட பகல் நேர ரயில்களுக்கான முன்பதிவில் எந்தவித மாற்றமும் இருக்காது என்றும் ரயில்வே தெரிவித்துள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவினில் சிறப்பு இனிப்பு வகைகளின் விற்பனைகள் தொடங்கப்பட்டுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு ஒரு சில நாட்களே உள்ள நிலையில் இனிப்பு மற்றும் கார வகைகள் விற்பனை களை கட்டியுள்ளது. தீபாவளி பண்டிகைக்காக 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆவின் பால் பொருட்களை கொள்முதல் செய்பவர்களுக்கு தள்ளுபடிகள் வழங்க ஆவின் நிறுவனம் திட்டமிட்டு அதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. இந்தியா தனது வளமான கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாப்பதிலும் மேம்படுத்துவதிலும் பின்தங்கியுள்ளது வருத்தத்திற்குரியது என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். டெல்லி விஞ்ஞான் பவனில் நடைபெற்ற சர்வதேச அபிதாமா தினம் மற்றும் பாலி மொழியை செம்மொழியாக அங்கீகரித்ததற்கான கொண்டாட்டங்களில் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர், பாலி மொழி மற்றும் புத்த பெருமானின் வார்த்தைகளை அதன் அசல் விழுமியங்களுடன் வாழ வைப்பது நம் அனைவரின் பொறுப்பு என வலியுறுத்தினார். அசாமில் அகர்தலா மும்பை லோக்மன்ய திலக் எக்ஸ்பிரஸ் ரயிலின் 8 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்து ஏற்பட்டது. திரிபுரா தலைநகர் அகர்தலாவில் இருந்து மும்பை லோக்மான்யா திலக் நோக்கி பயணித்த எக்ஸ்பிரஸ் ரயில் அசாமின் திபலாங் ரயில் நிலையத்தில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. ரயிலின் எஞ்சின் உள்ளிட்ட 8 பெட்டிகள் தடம் புரண்டன. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் உடனடியாக மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன. அதிர்ஷ்டவசமாக விபத்தால் உயிரிழப்பு அல்லது பெரிய காயங்கள் எதுவும் ஏற்படவில்லை. விபத்தை அடுத்து லும்டிங் பதர்பூர் மார்க்கத்தில் ஒரு வழி தடத்தில் ரயில்கள் இயக்கப்படுவது நிறுத்தப்பட்டுள்ளது. ஹர்தீப் சிங் நிஜார் கொலையில் இந்தியாவுக்கு தொடர்பு இருப்பதாக கூறும் கனடா அதற்கான ஆதாரத்தை இதுவரை வழங்கவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா கனடா இடையிலான உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல் தொடர்பாக செய்தியாளரிடம் பேசிய வெளியுறவுத்துறையின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால், இந்த விஷயத்தில் இந்தியா தனது நிலைப்பாட்டை மிக தெளிவாக கூறியுள்ளதாக குறிப்பிட்டார். 2023 செப்டம்பர் முதல் கனடா அரசாங்கம் தங்களுடன் எந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளவில்லை என தெரிவித்தார். கனடா கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளதாகவும், ஆனால் அதை நிரூபிக்கும் வகையில் எந்த ஆதாரத்தையும் அளிக்கவில்லை என்றார். இந்திய தூதரக அதிகாரிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை தாங்கள் இயல்பாகவே மறுப்பதாக அவர் தெரிவித்தார். தேடப்படும் குற்றவாளிகள் தொடர்பாக கனடாவுக்கு 26 நாடு கடத்தல் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆனால் இது தொடர்பாக கனடா இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றார். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கன்னாவை நியமிக்க தற்போதைய தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் பரிந்துரைத்துள்ளார். மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் அலுவலகத்திற்கு அவர் கடிதம் எழுதியுள்ளார். மரபுப்படி தலைமை நீதிபதிக்கு அடுத்த நிலையில் உள்ள மூத்த நீதிபதி சஞ்சீவ் கன்னா உச்சநீதிமன்றத்தின் 51வது தலைமை நீதிபதியாக நியமிக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஹரியானா முதல்வராக 2வது முறையாக நயாப் சிங் சைனி பதவியேற்றார். ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் வென்று பாஜக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சியை பிடித்தது. இந்நிலையில் பஞ்ச்குலாவில் நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் நயாப் சிங் சைனி முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார். அவரைத் தொடர்ந்து 13 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டார்கள். பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடுவதை தவிர்க்கும் முடிவுக்கு ஆம் ஆத்மி வந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஹரியானாவில் ஆம் ஆத்மி வாக்குகளை பிரித்ததும் காங்கிரஸ் தோல்வியை தழுவியதற்கு ஒரு காரணியாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் தேர்தலில் போட்டியிட்டால் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் பிளவுபட வாய்ப்பிருப்பதாக ஆம் ஆத்மி கருதுவதால் போட்டியிடுவதை தவிர்க்க முடிவு செய்திருப்பதாக கட்சி வட்டார தகவல்கள் வெளியாகியுள்ளன.
விமானங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பவர்களுக்கு கடுமையான தண்டனையை விதிக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் உயர்மட்ட குழு பாதுகாப்பு முகமைகளோடு ஆலோசித்துள்ளது. இதனையடுத்து தவறு இழைக்கும் நபர்களை விமானத்தில் பறக்க தடை விதிக்கப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு கடுமையான தண்டனைகளை வழங்க விமான போக்குவரத்து அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. பீகாரில் கள்ளச்சாராயம் குடித்து பலியானவர்களின் எண்ணிக்கை 28ஆக உயர்ந்துள்ளது. மகார்பூர் கிராமத்தில் பலர் பிளாஸ்டிக் பைகளில் அடைக்கப்பட்ட கள்ளச்சாராயத்தை குடித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து உடல்நலக் குறைபாடுகளால் 28 பேர் இறந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. இதனிடையே கள்ளச்சாராயத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படும் என பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அறிவித்துள்ளார். நடிகர் சல்மான் கானை கொல்ல லாரன்ஸ் பிஷ்னோய் தலைமையிலான கும்பல் சுமார் 25 லட்சம் ரூபாய்க்கு பேரம் பேசி ஒப்பந்தம் மேற்கொண்டிருப்பதாக மும்பை போலீசார் தெரிவித்துள்ளனர். சல்மான் கானை கொல்ல களமிறக்கப்பட்டிருப்பவர்கள் 18 வயதுக்குட்பட்டவர்கள் என கூறியிருக்கும் போலீசார் அவர்கள் புனே, ராய்காட், நவி மும்பை, தானே மற்றும் குஜராத்தில் பதுங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சுமார் 70 பேர் சல்மான் கானின் நடமாட்டத்தை கண்காணித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். காசாவில் ஹமாஸ் தலைவர் யாஹ்யா சின்வாரை கொன்றுவிட்டதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்துள்ளது. ஹமாஸ் தலைவர் சின்வார் கொலையை முடிவின் ஆரம்பம் என கூறியிருக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு இஸ்ரேல் இன்னும் போரை முடிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் இனி காசாவை ஆளப்போவதில்லை என கூறியிருக்கும் நெதன்யாகு ஹமாஸ் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுபட காசா மக்களுக்கு ஒரு வாய்ப்பு என குறிப்பிட்டுள்ளார். பிணை கைதிகளை பத்திரமாக மீட்க முழு படையையும் பிரயோகிப்போம் என கூறியிருக்கும் அவர் இஸ்ரேல் பிணை கைதிகளை யார் காயப்படுத்தினாலும் அவர்களின் தலை எடுக்கப்படும் எனவும் மிரட்டியிருக்கிறார். பிணை கைதிகளை வைத்திருப்பவர்கள் ஆயுதங்களை கீழே போட்டால் உயிர் பிழைப்பார்கள் எனவும் கூறியிருக்கிறார். இந்தியாவிற்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து 134 ரன்கள் முன்னிலை பெற்றுள்ளது. பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் தொடங்கிய 2ஆம் நாள் ஆட்டத்தில் முதல் இன்னிங்ஸில் இந்தியா வெறும் 46 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. 5 இந்திய வீரர்கள் டக் அவுட் ஆகி அதிர்ச்சியளித்தனர். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை தொடங்கிய நியூசிலாந்து அணியில் கான்வே சிறப்பாக விளையாடி 91 ரன்கள் சேர்த்தார். 2ஆம் நாள் ஆட்ட முடிவில் நியூசிலாந்து 3 விக்கெட் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்துள்ளது. நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் இந்தியா 46 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் சொந்த மண்ணில் இந்தியா எடுத்தது குறைவான ஸ்கோர் இதுவாகும். கடந்த 1987ஆம் ஆண்டு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக 75 ரன்களுக்கு ஆட்டமிழந்ததே சொந்த மண்ணில் இந்தியாவின் குறைவான ஸ்கோராக இருந்த நிலையில் தற்போது 46 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி இந்தியா சாதனை படைத்துள்ளது. தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மற்றும் ஈரோட்டில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஊரகப் பகுதிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 68,569 வீடுகள் கட்ட முதல் தவணையாக 209 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. தலா ஒரு வீட்டுக்கு 1,20,000 ரூபாய் வழங்கி தமிழக அரசு அரசாணை வெளியீடு. குறைந்த அளவு பெய்த மழைக்கு சென்னை மாநகரம் தத்தளித்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. மழைநீர் வடிகால் பணிகள் பல இடங்களில் இன்னும் முழுமையாக நிறைவடையவில்லை என்றும் புகார். மக்களின் பாராட்டை தங்கிக் கொள்ள முடியாதவர்கள் விமர்சனம் செய்வதாக எடப்பாடி பழனிசாமிக்கு முதல்வர் ஸ்டாலின் பதிலடி. மழை பாதிப்பை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்க முயற்சிப்பதாகவும் விமர்சனம். உச்சநீதிமன்றத்தின் அடுத்த தலைமை நீதிபதியாக சஞ்சீவ் கண்ணாவை நியமிக்க பரிந்துரை. தற்போதைய தலைமை நீதிபதி சந்திரசூட் நவம்பர் 10ஆம் தேதியுடன் ஓய்வு பெறுவதால் பரிந்துரை செய்தார். நவம்பர் 1 முதல் ரயில்களில் முன்பதிவு செய்வதற்கான அவகாசம் 60 நாட்களாக குறைக்கப்படுவதாக இந்திய ரயில்வே அறிவிப்பு. 120 நாட்கள் அவகாசத்தின் கீழ் அக்டோபர் 31ஆம் தேதி வரை முன்பதிவு செய்தவர்களுக்கான டிக்கெட்டுகள் செல்லுபடியாகும் என்றும் விளக்கம். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 46 ரன்களுக்கு இந்தியா ஆல் அவுட். இந்திய அணியில் 5 வீரர்கள் ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆனதால் ரசிகர்கள் அதிர்ச்சி. முதல் இன்னிங்ஸில் நியூசிலாந்து 134 ரன்கள் முன்னிலை. தமிழகத்தில் வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.